அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 537 சரிங்களா. 537 நம்ம நேற்று என்ன கணிப்பு எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சி போர்டில் 6 தான் கன்ஃபார்ம் எடுத்தோம். அதாவது 696 596 686 586 இப்படி தான் எடுத்தோம். ஆனால் ரிசல்ட் 537. நம்ம எடுத்த கணிப்பில் பார்த்தீங்கன்னா 9க்கு 3, 6க்கு 7. ஜஸ்ட்டு சி போர்டில் நம்ம 6 எடுத்தோம், ஆனால் 7. இப்படி தான் நம்மளுக்கு ரிசல்ட் ஒரு நாள் மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனாலும் அதை எந்த அளவுக்கு நம்மளால் இன்னைக்குரிய கெஸ்ஸிங்கில் பார்க்க முடியும், இன்னைக்குரிய கெஸ்ஸிங்கில் எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நம்ம ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தோம். அதில் 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. அதாவது நம்ம கொடுத்த கணிப்பில் ஏ போர்டில் 5 இவ்வளோ தான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பில் வந்தது சரிங்களா. இப்போ நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரியே இந்த 6க்கு 7 சின்ன சின்ன மிஸ்டேக், அதாவது சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம சி போல் ஒரே ஒரு நம்பர் தான் 9க்கு 6 டைரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு பண்ணால் 9க்கு 7 அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நான் கொஞ்சம் திருத்தியிருக்கேன். இந்த வீடியோவில் அதுக்குரிய விவரங்கள் எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா. 537 நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போது தெளிவாக பார்ப்போம் சரிங்களா. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகேவா. ஓகே, நம்ம சிம்பிளாக ஒரே ஒரு நம்பர் தான் எடுத்தோம், சி போர்டில் 6, ஆனால் வந்தது 7. சரி, ஓகே, பரவாயில்ல. நாளைக்கு ஒரு கணிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இப்போ இந்த சார்ட்டை ரிவைஸ் பண்ணிடுவோம். இந்த 537 அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா 387 631 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு பவராக வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அப்படின்னா 3க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னமாக வரும், அதாவது பவரில் வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். 3க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3க்கு 6னா 6க்கு 9. ஸோ நம்ம இங்கேருந்த கணிப்புக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வருது. அது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 சரிங்களா. ஏ போர்டில் 9, அதாவது 3க்கு 6 6க்கு 9. அதே மாதிரி 8க்கு 3 அப்படிங்கும்போது 3க்கு 6. ஸோ நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வருது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7க்கு 1. 7க்கு 1 அப்படின்னா 1க்கு 5. ஸோ இதிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய எண்கள் 965 965. ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க, 965. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ இது இல்லாமல் நம்ம பவர் சார்ட்டை நோக்கி போவோம். நம்மளுக்கு 965 இந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டு 537 நம்ம கிடைக்கக்கூடிய எண்கள் 965. அதாவது இப்படி சொல்லப்போனால் 5க்கு 9, 3க்கு 6, 7க்கு 5. ஸோ 965 அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இது இல்லாமல் நம்ம பவர் சார்ட்டை நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இங்கே இருக்கிற சார்ட்டை நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சார்ட் 1 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். இந்த பவர் சார்ட் 1ல் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பவர் சார்ட் 1 2 இது நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5க்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 0 டைரக்ட் பவராக இருக்குது. இருந்தாலும் 5க்கு 0 வராமல் 5க்கு 1 அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த இடத்துல 0 இருக்குது இல்லையா. நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 1 நம்ம 5க்கு 0ன்னு கணிப்பு எடுத்தால் 1 வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5க்கு 1. இன்றைக்கி என்னோடய கணிப்பில் 1 இருந்துச்சு, இருந்தாலும் 5க்கு 1 அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்தோம் சரியா. சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி 3 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. அதே மாதிரி 1 2 3 இந்த 1 2 3 5 1 2 3 ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 3 நாள் ரிசல்ட்டில் 255 212 929 அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 537. ஓகேவா. இந்த 5க்கு 1 1க்கு 2 2க்கு 3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம பவர் சார்ட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா 5க்கு 1 இங்கே இருக்குது. எங்கே இருக்குன்னா 5க்கு 1 1க்கு 2 2க்கு 3
அப்படிங்கிற மாதிரி தான் நாளைக்கு வந்து 3க்கு வந்து நம்மளுக்கு என்னமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3க்கு வந்து 6 அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு 1 6. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து பி போர்டு ஏற்கனவே நம்ம வந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 965 அப்படிங்கிறது எடுத்துருக்கோம். இருந்தாலும் அந்த 9 அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷனாக 1 வரும். ஆனால் 6க்கு 6 பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சரி, நம்ம ஏற்கனவே 5 அப்படிங்கிறது 7க்கு 5 அப்படிங்கிறது பவர் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ அந்த பவர் படி பார்த்தோம்னா 5க்கு 2 2க்கு 9 9க்கு 7 அப்படிங்கும்போது நம்ம பொதுவாகவே பார்ப்போம். இந்த ஒரு 5 நாள் ரிசல்ட் அப்படிங்கும்போது 5க்கு 2 சரிங்களா? அதே மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா 2க்கு 1 வந்து 9. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9க்கு இங்கே 6 தான் வரணும். நான் என்ன நேற்று பண்ணேன்னா 9க்கு 6 வரணும்பா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் 9க்கு வந்து 6க்கு பதிலாக 7 வந்துருச்சு. சரிங்களா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த 7க்கு பதிலாக என்ன வரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 7க்கு வந்து டைரக்ட் பவர் 4 தான். ஆனால் 4 வராமல் ஒரு வேளை 3 இல்லை 5 வரும். அப்படிங்கும்போது நம்ம என்ன கணக்கு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 163 அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுக்கிறோம். ஸோ 165 அப்படிங்கிறதும் 163 அப்படிங்கிறதும் நம்ம கணக்கு எடுக்கிறோம். நம்ம என்றைக்கு டைரெக்டாக 7க்கு 4 அப்படின்னு பவர் வரும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா 1 நம்ம வந்து 7க்கு 3 இல்லை 7க்கு 5 எப்படிங்கிற மாதிரி தான் வருது. அப்படிங்கும்போது நம்ம இதுலேருந்து எடுக்கக்கூடிய எண்கள் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 163 965. நம்ம இதுலேருந்து எடுக்கக்கூடிய எண்கள் வந்து மொத்தம் 3 தான். 165 163 965. ஓகேவா? ஸோ நம்ம இதுலேருந்து என்ன பண்ணோன்னா பிசியை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறோம். அப்படிங்கும்போது 65 அதை பரட்டினா 56. அதே மாதிரி 63 அதை பரட்டினா 36. இதுதான் நம்ம பிசியில் ஃபாலோஅப் நம்பராக கொடுக்குறோம். சரி, இது இல்லாமல் ஏபிஎஸ்சிபிசியில் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியில் நம்மளுக்கு 96 69 16 61 இவ்வளோ தான். நம்ம பிசியில் பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் மொத்தம் 4, ஏபிஎஸ்சிபிசியில் பார்த்திங்கன்னா 4. இவ்வளோ தான் நம்ம கணிப்பில் இருக்குது. சரிங்களா? நாளைக்கு ஆனால் கண்டிப்பாக ஆல் போர்டில் ஒரே ஒரு நம்பர் அப்படின்னு சொல்ல போனால் 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாகவே இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 தான் நண்பர்களே. அதில் ஆப்ஷன் ஒன்றும் இல்லை. ஓகேவா? நம்மளுக்கு வந்து இந்த 3க்கு வந்து 6, இந்த இடத்துல இருக்க 3க்கு 6. ஸோ 3க்கு 6 தான் நம்மளுக்கு வந்து கணிப்புகளாக வருது. சரிங்களா? இவ்வளோ தான் நம்ம கூடிய கணிப்புகள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களே. அதேமாரி மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் வந்து நம்மளுடைய சேனலில் ஜாயின் பட்டன் இருந்தால் ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த ஹைப்புங்கிற பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? திரும்ப அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சரி, பழைய நண்பர்களாக இருந்தால் சரி, நம்ம கொடுக்குற எண்கள் நம்ம கொடுக்குற கணிப்புகள் எல்லாத்துலேயுமே ஒரு நாள் ஆல் போர்டு வந்தால் ஒரு நாள் பிசியில் வரும், ஒரு நாள் பிசியில் வந்தால் ஒரு நாள் ஏபியில் வரும், ஒரு நாள் ஏபியில் வந்தால் ஒரு நாள் ஏசியில் வரும், ஒரு நாள் ஏசியில் வந்தால் ஒரு நாள் ஆல் போர்டாக வரும். இப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக நம்ம கொடுக்குற கணிப்புகள் அனைத்துமே வந்து ஏதாச்சும் ஒரு போர்டு பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் மறக்காமல் உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.